இதயம் wishes you a very happy new year. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டில் 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை செய்தது. நேற்று முன்தினம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த துரைமுருகன் நேற்று இரவு அவசரமாக விமானத்தில் டெல்லி விரைந்தார். சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்ற சாதனையை 74 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி கேப்டன் டெம்பா பவுமா படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் 1951க்கு பிறகு 9 டெஸ்ட் போட்டிகளில் முதல் 8 வெற்றிகளை பதிவு செய்த டெஸ்ட் கேப்டன் என்ற வரலாற்று சாதனையை பவுமா படைப்பார். 2024 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கிய விஜய் ஹசாரே கோப்பை தொடர் 2025 ஜனவரி 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 38 அணிகள் பங்கேற்கும் உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 5 போட்டிகளில் விளையாடி 5லும் வெற்றி பெற்றிருக்கும் விதர்பா அணியில் கேப்டனாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் கருண் நாயர் 5 போட்டிகளில் 4 சதங்களை மட்டுமல்லாமல் அவுட்டே ஆகாமல் அதிக ரன்களை குவித்து லிஸ்ட் ஏ போட்டிகளில் புதிய வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ளார். இந்திய அணிக்கு ICC தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஆஸ்திரேலிய அணி பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட். BGT டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய கேப்டன் பும்ரா ஆஸ்திரேலிய வீரர் சாம் கான்ஸ்டாஸிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு இந்திய அணிக்கு ICC தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தில் வீர் சாவர்கர் என்றால் மன்னிப்பு கேட்டார், காந்தியை கொலை செய்ய தூண்டினார் என்று மட்டுமே அடைத்து வைத்துள்ளனர். சாவர்கர் பூணூல் அணிந்த பிராமணர் என்பதால் அவரின் வரலாற்றை திரித்து பேசினார்களோ என்ற கேள்வி எழுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை உள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் CBI விசாரணை தேவை என ஆளுநரை சந்தித்த பின் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் ஆபாச பதிவு கொண்ட லேப்டாப் பறிமுதல் என்றும் திருப்பூரைச் சேர்ந்த நபர் எதிரியாக அடையாளம் காணப்பட்டார் என்பதும் ஆதாரமற்ற தகவல் என DGP அலுவலகம் விளக்கம். தமிழகத்தில் தவறான விமர்சனங்களை வீர் சாவர்கர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். திட்டமிட்டு அரசியல் ரீதியாக செய்யப்படும் விஷம பிரச்சாரங்களில் சாவர்கர் வாழ்க்கை வரலாறும் ஒன்று. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சாவர்கரின் புனித வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது என அகில இந்திய பாஜக மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் பேச்சு. இலங்கையில் இருந்து கடல் வழியாக தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 11 கிலோ 300 கிராம் தங்கத்தை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து அந்நாட்டைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்துள்ளனர். மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணியாற்றி வரும் பாலகுருசாமி பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவியின் சித்தி பாலகுருசாமியை தாக்கினார். இதற்கு அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருந்த சூழலில் வழக்கு பதிவு செய்ததால் எதிர்காலம் பாதித்ததாக இளம்பெண் வேதனை தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் K. பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதா என பேசியிருப்பது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்றும் திமுக ஆட்சிக்கு எதிரான கூட்டத்திற்கு தீனி போட்டுள்ளார் என்றும் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் கட்டுரை வெளியீடு. இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையே 2023ஆம் ஆண்டு முதல் போர் நிலவி வருகிறது. காசா பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டனர். சீனாவில் இருந்து பரவிய கொரோனா தொற்றில் இருந்து தற்போதுதான் உலக நாடுகள் மீண்டுள்ளன. அதற்குள் சீனாவில் HMPV எனப்படும் புதிய தொற்று பரவி வருகிறது. இதனால் வெளிநாடுகளில் இருந்து கேரளாவுக்கு வருவோரை அம்மாநில அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. வரும் 15ஆம் தேதி சென்னையில் திருவள்ளுவர் திருநாள் விருதை வழங்க இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். விருது தொகையாக ரூபாய் 10 லட்சம் 1 பவுண்ட் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊழலை அம்பலப்படுத்திய பத்திரிகையாளர் முகேஷ் கொல்லப்பட்டதை கண்டித்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பத்திரிகையாளர்கள் போராட்டம். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரிய மனுக்களை தற்போதைய நிலையில் விசாரிக்க முடியாது என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கறிஞர் வைக்காமல் விசாரணையை தாமதப்படுத்தக்கூடாது என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு விழாவில் புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பாபாசி செயலாளர் எஸ்.கே. முருகன் விளக்கம். பழனியில் சட்டவிரோதமாக மதுபான பாரில் நுழைந்து பணியாளரை மிரட்டியதாக பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் மீது 2 பிரிவுகளில் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது அவர்கள் வைக்கப்பட்டிருந்த மண்டபத்திற்கு அருகில் காலையிலேயே மதுபான விற்பனை நடப்பதை அம்பலப்படுத்தியிருந்தார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான புதிய நடை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுவதால் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் பல்லாவரம் வரையும், காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை செல்லும் ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரையும் இன்று இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மகர ஜோதிக்கு இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் சபரிமலையில் எங்கு பார்த்தாலும் சரண கோஷத்துடன் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பழைய கார்களை வாங்குவதில் இந்தியர்கள் ஆர்வம் காட்டுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் பழைய கார்கள் சந்தை மதிப்பு 2,76,000 கோடி ரூபாயாக உள்ளது. இது 2028ஆம் ஆண்டில் 6,20,000 கோடி ரூபாயாக உயரும் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்களை அமைத்துள்ளது போக்குவரத்து ஆணையரகம். பொங்கல் நேரத்தில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை. திண்டுக்கல்லில் 3 நகைக்கடைகள் மற்றும் நகைக்கடை உரிமையாளரின் 2 வீடுகளில் 40 மணி நேரம் நடைபெற்ற வருமான வரித்துறையினரின் சோதனை நிறைவு. சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றதாக தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உத்தரையான புண்ணிய கால பிரம்மோற்சவம் கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. 63 அடி தங்க கொடிமரத்தில் வெகு விமர்சையாக கொடியேற்றம் நடைபெற்றது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது டெஸ்ட் போட்டியில் 162 ரன்கள் அடித்ததால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக விளையாடி வெறும் 6.2 ஓவர்களிலேயே அரை சதம் அடித்தது. இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு எதிராக அதிவேகமாக அரை சதம் அடித்த 2வது அணி என்ற வரலாற்று சாதனையை ஆஸ்திரேலிய அணி படைத்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான மின்சார ரயில் சேவை இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் 162 ரன்கள் என்ற இலக்கை அடித்து ஆஸ்திரேலிய அணி வெற்றி. இந்த போட்டியில் தோற்றதன் காரணமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இந்திய அணி இழந்தது. விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதற்காக விளைபொருட்களின் போக்குவரத்து செலவை அரசே ஏற்கும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அதிரடி அறிவிப்பு. விருதுநகர் அருகே கோட்டூர் பகுதியில் பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஆலை உரிமையாளர் சசிபாலன் இன்று கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 6 பேரை பல்லடம் போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் உப்புத்துறை கிராமத்தில் காட்டு பன்றிகளை வேட்டையாட வைத்திருந்த 14 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக மச்சக்காளை என்பவரை கைது செய்தனர். பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் தொடர் நாயகன் விருதை வென்றார் இந்திய அணியின் கேப்டன் பும்ரா. வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இந்த தொடரில் 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை. வயதான காலத்தில் பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் சொத்துக்கள் மீதான தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த வயதான பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் நாளை ஆளுநர் RN ரவி உரையுடன் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் வேங்கை வயல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழங்கப்பட உள்ளது.
வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை பெய்தது. பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. டெல்லியில் பிப்ரவரி மாதம் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதுடெல்லியில் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பாஜக சார்பில் பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சிதம்பரம் விளக்கு பகுதியில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற முன்னாள் ராணுவ வீரர் சென்றாய பெருமாள் என்பவரை கரடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சேலம், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக புகையிலை பொருட்கள் கொண்டு செல்வதாக ஓமந்தூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் 500 கிலோ புகையிலை பறிமுதல். காரில் புகையிலை பொருட்கள் கொண்டு சென்ற நவநீத் கைது.